எனக்கு ஒரே ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, எடுத்தவொடனே யோகான்றது வடமொழிங்கிறது நம்ம ஆரம்பிக்கிறீங்களா? சித்தர்களுமே தமிழ் வழியில் வந்தவங்க. தமிழர்கள் கலை சிந்து சமுதாயில தமிழர்கள் செஞ்ச கலையும் யோகா கலையில சான்றெல்லாம் கிடைச்சிருக்கு. அதேயோட அகழ்வாராய்ச்சி மொழிகள் கீழடியும் ஒத்து போகுது. அங்க பயன்படுத்த அதே கீழே பயன்படுத்திருக்காங்க. எல்லாமே ஒத்து போகுது. அப்படின்றப்ப எனக்கு அந்த மொழி மட்டும் இருக்குது. என்னன்னா எப்படி வடமொழி வந்துச்சு? ஆனா அதுக்கு ஒரு ஆதாரம் தமிழ் இலக்கியத்துல இருக்கு. அவரோட ஆதாரம் என்ன இருக்குன்னு தெரியும். தமிழ்ல உலகிலே முதல் நூல் எதுன்னு எல்லாரும் தெரியும். அது என்ன நூல்? உலகிலேயே முதல் முழுமையா கிடைக்கப்பட்ட நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். அது தொல்காப்பியத்துல நம்ம படிக்கிற அட்டங்க யோகான்னு சொல்லி சமஸ்கிருதத்துல படிக்கிற 8 உறுப்புகளுக்கும் தமிழ்ல பெயர். பதஞ்சலி முனிவோட யோகசாஸ்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்த ஒரு நூல்ல இந்த உறுப்புகளோட பெயர்கள் தமிழ் இருக்கு. ஓகம்ன்ற வந்து தமிழ் சொல்லு. நிறைய இடத்துல நான் சொன்ன நினைச்சிட்டு இருப்பேன். மேடை தெரியவே இல்லை. முதல் மேடை நீங்க தான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய வல்லுநர்கள் இருக்காங்க. சொன்னோம்னா நம்ம ஊத்தினா ஒரு ஸ்பார்க் மாதிரி இருக்கும். அவங்க நிறைய பேர் அதை பத்தி ஆய்வாங்க நம்பிக்கை இருக்கு. ஓகம்ன்ற சொல் தமிழ் சொல். ஓகம்ன்றா நீங்க சொல்ற அதே ஒன்றியதல், சேர்தல், உணர்தல், இதற்கான எல்லாத்துக்கான ஒரு தமிழ் சொல் தான் ஓகம். இந்த ஓகம்ன்ற தமிழ் சொல் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியம் இருக்காரு. அது ஓக கலைன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஓக கலையில ஒன்றியதல் மனதும் உயிரும் ஒன்றியதல் இந்த வார்த்தையில இருக்காரு. எது ஒன்றியதா ஓகம்ன்ற கலையில ஒரு உடலும் உயிரும் ஒன்றியம், உடலும் மனம் ஒன்றியம் இருக்காரு. அதே ஓகலை 8 உறுப்புகள் சொல்லிட்டு நம்ம நியமம் ஆசனம் சொல்லலாம். ஆசனம் இருக்கேன்ற வார்த்தையும் இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வார்த்தை. நம்ம பிராணாயாமம் பண்றதுக்கு உயிர் வழி சரி ஒரு வார்த்தை. அந்த மாதிரி 8 உறுப்புகளும் 8 தமிழ் வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது சாம்பிள் ரொம்ப ஆய்ந்து இந்த வடமொழின்ற நம்ம விட்டுட்டு தமிழோட கலை ரொம்ப அதை கொஞ்சம் எடுத்துச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லா கலைகளுமே நம்ம தமிழர்கள் இந்தியாவுக்கு கலை. எல்லாருமே இந்தியர்கள் இந்தியா யோகா கொண்டாட சொல்ற நேரத்துல எங்கேயுமே தமிழ் சித்தர்கள் கொண்டாந்த கலைன்றதை வெளியே நம்ம சொல்றதே கிடையாது. கண்டிப்பா அதை இல்லைன்னு நம்ம சொல்லணும். சொல்ற தேவை உருவாகிட்டே இருக்கு. மொழிக்கான தேவை இருக்கு. இந்த மொழியை வந்து கடத்துறதுக்கான தேவை இருக்கு. கண்டிப்பா அந்த வரலாற்று வந்து நம்ம இன்னும் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா நம்ம பெரிதல் இலக்கியங்களை ஆராய்ச்சாலே தரும். சித்தர் போன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. கட்டாயம் இதை வந்து பார்ப்போம். பயிர்களாலும் வரலாறு ரீதிகளாம் வாழ்வு வழங்கிய அதற்கும் ஒவ்வொரு கலையுமே வந்து வடமொழி இலக்கியம் சொல்லிட்டு இருக்கோம். வடமொழின்றது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா தமிழோட கலைகள் எல்லாமே அங்க உள்நுழைஞ்சது. அவங்க அதுக்கான எடுத்துக்கிட்ட என்ன வைப்பாங்கன்னா அவங்க புராண கலையோட மேட்ச் போயிடும். தமிழ் கலைகள் வந்து நமக்கு எழுதிச்சிருக்கோம். நம்ம யோக கலைக்கு எல்லா கோயிலுக்கு திருநெல்வேலியுமே ஒவ்வொரு யோக நிலைகள் தமிழ் இருக்கு. அதோட என்ன ஆதாரம் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம ஏன் இன்னும் வடமொழியே நம்ம எடுத்து இருக்கு. எல்லா கலைக்குமே நம்மகிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருக்கு. அகழ்வாராய்ச்சி எவிடன்ஸ் இருக்கு. நம்ம இதனால சீக்கிரம் முதல் நினைச்சிருக்கணும். அவங்க மாற்றி போட்டு தலையில தூக்கி போட்டு இல்ல தாமரப்பட்ட நாட்டு இருந்தாம வரலாற்றை தொடர்ந்துச்சு. இங்கிருந்துதான் வாழ்ந்துருக்காங்க. இங்கேதான் முதல் படித்த மனிதர்கள் இருந்திருக்காங்க. இங்கேதான் நாகரிகம் வந்திருக்குன்ற வரலாறு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வரலாறு தலையில திருப்பி போய் கூட பாத்தீங்கன்னா மாசோவிக்டர்ன்ற ஒரு மொழி ஆய்வாளர் வந்து பக்குழி முதல் சிந்து வரை நூல் எழுதியிருக்காரு. அதாவது பக்குழி ஆற்றங்கரையில இருந்துதான் தமிழ் நாகரிகம் வாங்கியிருக்கு. சிந்து சமய நாடுகள் இங்க வரல, இங்கிருந்துதான் அந்த மொழி நூலா எழுதியிருக்காரு. நிறைய வரலாற்றுகள் வந்து கியூபாகி போயிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் மாற்றி நம்மளோட வரலாறு கொஞ்சம் மீட்டெடுங்கிற ஒரு எண்ணத்துல பதிவு பண்ணி வச்சேன். எல்லா கலையுமே இங்கிருந்து போனது தமிழர்கள் உலகில் கொடுத்த கொலை யோகம். யோகம்ன்றதும் தமிழ் யோகம் ஓகம். ஆனா யோகா அப்படிங்கிறது நம்ம அங்கிருந்து நம்ம சொல்றோம். அதனால ஒரு மூச்சொல் தொல்காப்பியத்தில இருந்து ஓகம். அதே சொல்ல இன்னொரு மொழி நம்ம எல்லாம் ஐயாவோட பேசுறாங்களா திருமந்திரத்துல இதே ஓகம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே ஓகங்களைன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நூல்கள் எல்லாமே இந்த வார்த்தை பயன்படுத்தி இதுதான் வேர்ச்சொல்லாவும் சொல்றாங்க. அறிஞர்கள் வந்து யோகாவோட வேர்ச்சொல்லே தமிழோட சொல்லலாம். நம்ம வடமொழின்றது வந்து அவங்க கிழிப்பா பிரிச்சுட்டாங்க. நடுவுல நம்ம எடுத்துக்க வேணான்ற மாதிரி ஆய்வு போயிட்டு கட்டாயம் இது மாறும். இது தமிழர்களோட கடை. நம்ம கண்டிப்பா நிகழ்ச்சிக்கிற மாதிரி ரொம்ப வகை வடமொழிகள் வர கிடையாது. இது தமிழர்களோட சித்தர்களோட கடை. கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ள மக்கள் சார்பாக கணிய